இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிப்பூட்டு. ஆ வடிவ பாருங்க. இதில கருப்பு கருப்பா எல்லாமே இருக்கு. அது சம்மந்தமா எல்லாம் சொல்லப் போறேன். வடிவ பாருங்க. இத சொல்றது புலிப்பூட்டண்டு. அங்கால வைக்கிறேன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் திரு. என்னன்னு சொல்லி சொன்னால், இது எனக்கு வன்னியில இருக்கிற போராளி ஒரு ஆள் வந்து எனக்கு எப்படி புட்டு அவிக்கிறதுன்னு சொல்லி தந்தார். கண்மணி கால் சத்தமெல்லாம் அங்கால கேட்குது. இருக்கோணும். அல்லது இப்போ புடிச்சு வெளிய விட்டுருவேன். ஆம், அப்ப எப்படி அங்க அதாவது இராணுவ தொழில்நுட்பத்திலையும், போர்க்காலத்திலையும் தான் சில அடிப்படை அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அது நம்முடைய உணவிலேயும் வந்து பல தாக்கங்கள ஏற்படுத்தியிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பாப்புலரான அதாவது பெரிய பேசப்படுற சாப்பாடா இருக்கக்கூடிய பீட்ஸா. அது வந்து 2ஆம் உலகப் போரின் போது அம் ரோமில அதாவது இத்தாலியில மக்களினுடைய அந்த இடப்பெயர்வின் போது அவைகளுக்கு பயங்கர கஷ்டமா. அப்ப அதனால அங்க என்ன கிடைக்குமோ, அத ஒரு மாவுல போட்டுட்டு, அதில போட்டுட்டு இந்த டாப்பிங்ஸ் அதுதான் இப்ப சொல்றது. மேல போடுவினம் எல்லாம். அம் அதில பெப்பரோனி, மஷ்ரூம் அது இது எல்லாம் போடுவினோம்ல. அது மாரி போட்டுட்டு, அவைக்கு என்ன கிடைக்குதுன்றாலும் அதுக்குள்ள போட்டுட்டு சாப்பிடுறது. என்று சொல்லி போட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கிற மாஸ்டர் மார்க்கோன்னு சொல்றது. அவர் சொல்லுவார், "நாங்கலாம் உலகத்திலேயே வந்து மோசமான ஆட்கள். நீங்கள் எல்லாம் வந்து உலக நாகரிகத்தின் உச்சத்தை தொட்ட ஆட்கள். நாங்கள் எல்லாத்தையும் தின்னுவோம்னு சொல்லி சொல்லுவார். அதில பிட்ஸாவில இப்பதானா இப்படியான விஷயங்கள்லாம் போடுறது. முந்தி எல்லாத்தையும் போடுறதாம் என்று சொல்லி சொல்லுவார். போட்டா பெரிய இடையா இருக்குமாம். இப்ப இருக்கிற பிட்ஸா மாரி எல்லாம் கவர்ச்சியா இருக்காதாம். ஏன்டா போர்க்காலத்தில அது கண்டுபிடிச்சது தானே. அது மாரி தான். நம்மட ஊர்ல பார்த்தோம்னு சொன்னா, தமிழீழ விடுதலை போராட்டத்தில வந்து நிறைய இப்படியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்திருக்குது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிதிவெடி என்று சொல்லி ஒன்று இருக்குல்ல. அது வெந்நீல சாப்பிட்டா அந்த சுவையோ, பெற்றிய சுவை என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ரோல்ஸ் இருக்குல்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த மிதிவெடி மாரி. அதுக்குள்ள ஆட்டிறைச்சி வச்சிருக்கு, கணவாய் வச்சிருக்கு, முட்டை. அந்த முட்டையில அரவாசி முட்டைய வச்சு போட்டு கணவாய் வச்சிருக்கு. அதோட சுவையோ பயங்கர சுவை. ஆனா இங்க கனடாவில எல்லாம் கடை வழிய விக்கிணும். அந்த சுவைக்கு ஈடு இல்ல. சில நேரம் அந்த அசல், அசல் தான். நகல், நகல் தான்னு சொல்லினோம்ல. அது மாரி தான். அப்ப இந்த புட்டும் வந்து ஒரு வேற வடிவம் அங்க எடுத்திருக்குது. அப்ப நான் 2009ஆம் ஆண்டு அங்க ஊர்ல இருந்து போராளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தேன். அப்ப அவைகளோட இருக்கும்போது ஒரு போராளி வந்து அப்ப எனக்கு தமிழ்நாட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிட்டுது. அப்ப எனக்கு புட்டு இல்லாம சரி வராது. அப்ப நான் சொன்னேன் புட்டு நல்லா இருக்குமான்னா, அங்க வந்து மா எல்லாம் வந்து இங்க மாரில கிடைக்காது. புட்டு எல்லாம் கேரளாவுல சரியான பிரபலம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து அப்படி பிரபலம் இல்ல. அப்ப நாங்கள் மா அவிச்சு, புட்டு அவிக்கிறது அது பெரிய வேலையில ஒன்று இருக்கும். ஜோதிச்சு கொண்டுலாம் இருக்கும்போது, போராளி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சொன்னா, நான் புட்டா அது ஒரு சின்ன விஷயம் இந்தா செய்து காட்டுறேன்னு சொல்லி போட்டு, என்ன செய்தாருன்னா, உடனே சும்மா அங்கே இருக்கக்கூடிய அந்த மைதா மாவு வாங்கி கொண்டு வந்தார். வெள்ள புட்டான்னா ஓகேயான்னு கேட்டேன். ஓமண்டு போட்டு மைதா மாவு வாங்கிட்டு வந்தார். என்ன செய்தாருன்னா, அந்த செய்முறைய சொல்றேன், வடிவா கேளுங்கோ. இப்ப இங்க சரியான குளிர் அல்லது நான் வெளியில வச்சு நல்ல வடிவா செய்து காட்டலாம். அப்ப சுடு தண்ணீக்குள்ள உப்ப கொஞ்சம் போட்டார். உப்ப போட்டுட்டு தேவையான அளவு எடுத்தார். 2 சுண்டு அப்ப நாங்க ஒரு 4 பேர். 2, 3 சுண்டு போட்டார். போட்டுட்டு அதுக்குள்ள ஊத்தி மாவுக்குள்ள மெதுவா குழச்சார். குழச்சோனே அது சின்ன சின்ன கட்டியெல்லாம் வந்தது. அப்படி ஓரளவு கட்டியா வந்தது. அப்படியே போட்டு நீராவியில அவிய விட்டார். அதாவது நாங்க எப்படி புட்டு அவிப்போமோ, அ ஏதனத்தில அதாவது நீத்துப்பட்டியோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய ஏதனத்தில அவிக்க விட்டார். விட்டு ஒரு அரை பதத்தில வந்தோனே எடுத்து கொத்துனார் புட்ட. தெரியும் தானே கொத்துறது. கொத்தி போட்டு திரும்ப தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டுட்டு அவிய வச்சார். அருமையான புட்டா இருந்தது. அந்த மாரி புட்டா இருந்தது. இப்ப இந்த புட்டும் அப்படித்தான் நான் செய்தேன். இத வந்து எல்லாம் செய்து போட்டு, இது சும்மா இங்க இருக்கக்கூடிய கோதுமை மா. நம்ம ஊர்ல கூப்பன் மான்னு சொல்லுவோம். நான் நினைக்கிறேன் நாங்க ஊர்ல கூப்பனுக்கு குடுத்தவங்க இல்ல. இதுல இந்த கருப்பு கருப்பா இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இந்த மட்டி என்று சொல்றது இல்ல. அந்த சிப்பிக்குள்ள இருக்கும் இந்த இது அந்த அத எடுத்து அவிச்சு போட்டு சாப்பிடுவோம் ஊர்ல. அந்த கடற்கரையில பிடிக்கிற அந்த மட்டிய வந்து நான் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுருக்கிறேன். அதுக்குள்ள 4, 5 இறாலையும் போட்டு விட்டேனுன்னா, அது அந்த புட்டு மாவோட அந்த 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 நீரை உறிஞ்சி எடுக்கையில நல்ல வாசமாவும், இதாவும் இருப்பார். இதுதான் வன்னி புலிப்புட்டோ அல்லது நாம புதுசா ஒரு பேரையாவது வைங்க. இதுல வந்து 2 விஷயம் வந்து எலிமினேட் பண்ணப்படுது. இல்லாம செய்யப்படுது என்னன்னா, நார்மலா கண்மணி சும்மா இருக்கணும். ஆ சும்மா வந்து என்ன நடக்கும்ன்னு சொல்லி சொன்னால், புட்டு அவிக்கிறேன்னா, மாவை அவிச்சு, பிறகு அதை அரிச்சு, பிறகு தான் அத குழச்சு என்ன செய்வினம்,
சுடு தண்ணியில உப்ப போட்டு கலக்கி இதெல்லாம் செய்வினோம். அப்ப மாவு அவிக்கிற வேலை இல்லாம போகுது. அரிக்கிற வேலையும் இல்லாம போகுது. நேரடியா புட்டு 5 நிமிஷத்துல 5 மணித்துளியில புட்டு வந்துரும். அதுதான் இந்த புட்டு. நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம். நீங்களும் புட்ட சாப்பிடுங்கோ. புட்டுக்கு ஒரு பாட்டும் இருக்குல்ல தம்பி, வாய் சென்ற முதலாவது பாட்டு அதானா? அதையும் கேட்டு பாருங்க.